டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து வருகிற உங்களை கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்று சங்கீதம் 138, 139 ஆகிய சங்கீதங்களை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 137ஆம் சங்கீதத்தை சிந்தித்தோம். இது மிக வித்தியாசமான ஒரு சங்கீதமாய் இருந்தது. பாபிலோனிலே இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கிண்ணறங்களை அலரி செடிகளின் மேலே வைத்துவிட்டு சீயோனை நினைத்து அழுது கொண்டிருந்ததை பார்த்தோம். 138ஆம் சங்கீதம் ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன சங்கீதம். விசுவாசத்தோடு மீதியாயிருக்கும் ஜனங்கள் மீண்டுமாக கிண்ணறங்களை எடுத்து தேவனை துதித்து பாடும் ஒரு பாடல் இது. இது தாவீதின் சங்கீதம். சிலர் இதை தாவீதின் சங்கீதம் இல்லை என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இங்கே ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது எளிதாக ஆசரிப்பு கூடாரம் என்று மொழிபெயர்க்கப்படலாம். எனவே இது தாவீதின் சங்கீதம்தான் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 138:1, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கவனித்தீர்களா? உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். எருசலேமிலே அழுகையின் சுவர் என்று அழைக்கப்படும் ஒரு இடம் இருக்கிறது. இன்றைக்கும் யூதர்கள் அதன் அருகிலேயே நின்று சிலர் தங்கள் கரங்களிலே சிறிய ஒரு புத்தகத்தை கொண்டு, இன்னும் சிலர் தங்கள் நெற்றியை சுவரிலே முட்டிக்கொண்டு, சிலர் உண்மையாகவே அழுது கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் மொத்தத்திலே பார்க்கும் பொழுது அதிகமானோர் இதை ஒரு சடங்காகவே செய்கிறார்கள். உதட்டிலிருந்து மட்டும் வார்த்தைகள் வருகின்றன. ஆனால் எதிர்காலத்திலே யாக்கோபின் உபத்திரவம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிற பாடுகளின் வழியாக மகா உபத்திரவ காலத்திலே யூதர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்பொழுது உதட்டளவான ஆராதனை இருக்காது. அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிப்பார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஆராதனை இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து வருகிறதா? முழு இருதயத்தோடும் நாம் அவரை துதிக்கிறோமா? போனர் என்ற ஒரு தேவ மனிதர் தனது குளிர்ந்து போன தன்மையிலிருந்து தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக கர்த்தரிடத்திலே சென்றேன் என்றார். பின்னர் நான் கர்த்தரிடத்திலே சென்று என்னுடைய மனம் திரும்புதலை குறித்தும் நான் மனம் திரும்பினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவது அவருடைய அறிக்கை உதட்டளவு அறிக்கையாக இருந்தது. அதிலிருந்தும் நான் மனம் திரும்ப வேண்டியது இருந்தது என்கிறார். நம்மிலே சிலரும் திங்கட்கிழமை காலையிலே, ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே நான் ஆலயத்திற்கு போனேன், ஆராதனைக்கு சென்றேன், அதை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் கருத்தை உணராமல் நாம் பாடிய பாடல்கள், மனதை எங்கேயோ வைத்துக்கொண்டு கேட்ட செய்திகள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எந்த விதத்திலேயும் அது நம்முடைய உள்ளத்தை தொடாத ஒரு சூழ்நிலை, செய்தி கொடுத்தவரை குறை கூறிய வார்த்தைகள், இவற்றிற்காக திங்கட்கிழமை பாவ அறிக்கை செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து மார்ட்டின் லூத்தரும் கல்வினும் விளக்கும் பொழுது இங்கே தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது தேவதூதர்களை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த தேவர்கள் என்பது தேவதூதனை குறிக்கவில்லை. அந்நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி வாழ்ந்த மக்கள் வழிபட்ட விக்கிரகங்களை குறித்து சொல்கிறது என்று கூறலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே எது இருக்கிறதோ அதுவே உங்களுக்கு தெய்வமாய் இருக்கிறது. இந்த தேவர்கள் என்ற வார்த்தையை சங்கீதம் 82:6 சிந்தித்தோம். அங்கே அது நீதிபதிகளை குறித்து கூறியது. அதாவது தேவனுடைய இடத்திலிருந்து பணி செய்கிறவர்களை குறிக்கிறது. தேவனுடைய பிரதிநிதியாக உலகத்திலே பணி செய்கிறவர்களை குறிக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்களும் அவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, பிரசங்கிப்பவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியத்திலே எந்த வகையிலேயும் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கு பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் நாம் அவருக்கு உத்தரவு சொல்ல வேண்டும். ஏனென்றால் சுவிசேஷ தெளிவாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. கர்த்தரை நன்றாக அறிந்தவர்கள் அவரை குறித்து தெளிவாக சொல்லவில்லை என்றால் வேறு யார் கூற முடியும்? சங்கீதம் 138:2, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரைப் போலவே மகிமை நிறைந்ததாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னால் அவருடைய குணநலன் இருக்கிறது. அவருடைய குணநலன் எப்படியோ அப்படியே அவருடைய வார்த்தையும் இருக்கிறது. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்பது மிக உன்னதமான ஒரு வாக்கியம். சங்கீதம் 138:6, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார்,
மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் உயர்ந்தவரும் எல்லாவற்றிற்கும் மேலானவருமாயிருக்கிறார். என்றாலும் தாழ்மையானவர்களையும் அவர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவதை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4 அதிகாரம் 6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆம், தாழ்மை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தாழ்மை உள்ளவர்களை கவனிக்கிறார், அவர்களுடைய தாழ்மையை கருத்தில் கொள்ளுகிறார். தாவீது ஒரு தாழ்மையான இடத்தை எடுத்துக்கொண்டார். சங்கீதம் 131:1 வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சிய கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. ஏசாயா 57:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசமணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். மட்டுமல்ல, 1 பேதுரு 5:5 அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த எல்லா வசனங்களுமே தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர்களாய் கருதுகிறார் என்பதை தெளிவாக்குகிறது. இன்று இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? நான் என்ற பெருமையோடு, நான் என்ற ஆணவத்தோடு எதையாவது செய்கிறேனா? அல்லது மனத்தாழ்மை உள்ளவர்களாய் மற்றவர்களை மகிழ்விக்கிறவர்களாய் இருக்கிறோமா? உங்களை ஆண்டவர் உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு பொறுப்பான ஒரு ஆளுகை குழுவிலே வைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஆலோசனைப்படிதான் எல்லாமே செய்யப்பட வேண்டும் என்ற ஆணவத்திலே காரியங்களை செய்கிறீர்களா? அப்படி செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் மிக சீக்கிரமாக தேவன் உங்களை தாழ்த்தப் போகிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நீங்கள் உங்கள் பெருமையிலே செயல்படலாம். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இதே சத்தியத்தை தான் புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லும் பொழுதும் பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்கிறார். சரி, 139 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதம் தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய கிரியை தொடர்பான அவருடைய குணநலனை தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. தேவன் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இவ்வாறு கூறும்பொழுது சிலர் வேடிக்கையாக கேட்பார்கள், அவரை தூக்க முடியாத ஒரு பெரிய பாறையை அவரால் செய்ய முடியுமா என்று கேட்பார்கள். இதற்கு விட என்ன தெரியுமா? வெறும் கேலி கூத்தான எதையுமே அவர் செய்கிறதில்லை. 139 சங்கீதம் பல கேள்விகளுக்கு விடையளிக்கும் ஒரு சங்கீதம். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 139:1 கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சகோதரனே, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அருமையான சகோதரியே, கர்த்தர் உங்களையும் அறிந்திருக்கிறார். அவர் என்னை அறிந்திருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது மனநிலை மருத்துவரிடத்திலே போய் எல்லாவற்றையும் சொல்வதை விட தேவனாய கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்வது மிகச் சிறந்தது. உங்களை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் சொல்வதை அவர் புரிந்து கொள்கிறார். ஆனால் உலகத்திலே எந்த ஒரு நபரிடத்திலே நீங்கள் உங்கள் உள்ளத்தை பகிர்ந்து கொண்டாலும் அவர்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எனவேதான் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள சில உண்மைகளை நீங்கள் கூறினாலும் பலர் உங்களோடு உள்ள உறவை முறித்து கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் எல்லாவற்றையும் கூற முடியும்.
சங்கீதம் 139 2 முதல் 4 வரை வாசிக்கிறேன். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னைச் சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உங்கள் நாவிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆனால் உங்கள் அருகிலே இருக்கிற யாரோ ஒருவரின் நிமித்தம் அதை நீங்கள் கூறுவதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அதைத்தான் தன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று தாவீது கூறியிருக்கிறார். சங்கீதம் 139 5 6 வசனங்கள். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. கர்த்தர் இந்த எல்லா காரியங்களையும் எப்படி செய்கிறார் என்று நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். அது எனக்கு தெரியாது. சங்கீதக்காரனும் அது தனக்கு தெரியாது என்றுதான் சொல்கிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது என்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார் என்பது பயத்தை கொடுப்பதற்காக அல்ல, நமக்கு மிகுந்த ஆறுதலை கொடுப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். மட்டுமல்ல, அவர் என்னை அறிந்திருக்கிறார். அதுதான் மிக ஆச்சரியமான காரியம். இந்த உலகத்திலே சிலரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களை குறித்த நல்ல எண்ணம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியத்திலே அவர்கள் உங்களை ஏமாற்றிவிட்டார்கள். அதற்கு முன் அவர்களை நீங்கள் நன்றாய் அறிந்திருந்தீர்கள் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் உண்மையாக நீங்கள் அவர்களை முழுமையாக அறியவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்றாலும் அவர் நம்மை ரட்சிக்கிறார். இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? தேவன் தாவீதையும் அறிந்திருந்தார். ஆனால் தாவீது தேவனை விட்டுவிட்டார். ஆனால் தாவீதின் விசுவாசத்தை தேவன் அறிந்திருந்தார். அதை நம்மால் பார்க்க முடியவில்லை. தேவன் தாவீதின் இருதயத்தை அறிந்திருந்தார். தேவனை விட்டு தூரம் போய்விட்ட விசுவாசத்திற்கு அடியிலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருந்திருக்கிறது. சீமோன் பேதுரு என்ன செய்ய போகிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். அடுத்ததாக, கர்த்தர் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறார் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் எங்கே சென்றாலும் தேவனை விட்டு தூரமாய் போய்விட முடியாது. சங்கீதம் 139 7 8 வசனங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இங்கே பாதாளம் என்று சொல்லப்பட்டது நரகத்தை குறிக்கவில்லை. நாம் அறிந்திராத ஒரு இடத்தை குறித்து சொல்கிறது. கர்த்தர் அங்கே இருக்கிறார். நீங்கள் எங்கே சென்றாலும் அவர் அங்கே இருக்கிறார். சங்கீதம் 139 9. நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும். பிரியமானவர்களே, நீங்கள் சந்திரமண்டலத்திற்கே சென்றாலும் தேவனை விட்டு தூரம் போய்விட முடியாது. முதலாவதாக சந்திரனுக்கு சென்றிருந்த 3 விண்வெளி வீரர்களும் கிறிஸ்மஸ் நாளன்று மாலை ஆதியாகமும் 1 அதிகாரத்தை வாசித்தார்களாம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சந்திரனுக்கு சென்றாலும் தேவனை விட்டு தூரமாக ஓட முடியாது. சங்கீதம் 139 10 முதல் 12 வசனம் வரை வாசிக்கிறேன். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஒருவர் தனது போதகரிடத்திலே போய், ஐயா, என் பாவங்களை நான் விபரமாக கர்த்தரிடத்திலே அறிக்கையிட வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு அவருக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? ஆமாம், அதை மிக தெளிவாக சொல்லுங்கள். ஏற்கனவே அவை எல்லாவற்றையும் அவர் பூரணமாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் அந்த பாவங்களை எல்லாம் செய்த பொழுதும் அவர் அங்கேதான் இருந்தார். எனவே இந்த காரியத்திலே நீங்கள் முழுமையாக அவருக்கு எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளுங்கள். இது பாவம் என்பதை நீங்கள் பூரணமாய் உணர்வீர்கள் என்பதை அவருக்கு அறிக்கை செய்யுங்கள் என்று கூறினார். எது பாவம் என்று கர்த்தர் சொல்கிறாரோ அதை, ஆமாண்டவரே, நான் செய்தது பாவம் என்று ஒத்துக்கொள்வதுதான் பாவத்தை அறிக்கை செய்தல். சங்கீதம் 139 13. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர்.
நம் தாயின் கற்பத்திலே நாம் உருவாகும் பொழுதே நாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன் இருக்கிறோம். அடுத்த வசனத்தில் இதை குறித்து இன்னும் தெளிவாய் சொல்கிறார். கவனியுங்கள். வசனம் 14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறார். மனிதன் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்முன் இருக்கிற சிருஷ்டி என்பதை மறந்து போகக்கூடாது. வசனங்கள் 15, 16, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சரீரம் என்று உருவாகும் முன்னதாகவே தானும் ஒரு மனிதன் என்று சொல்லுகிறார். அவருடைய சரீரத்தின் பகுதிகள் உருவாகும் முன்னதாகவே தேவன் தன்னை ஒரு மனிதனாய் கண்டார் என்பதை கூறுகிறார். பிரியமானவர்களே, ஒரு கரு உருவாகும் பொழுதே அது ஆழ்தத்துவத்தை பெற்றுக்கொள்கிறது. மிகச் சாதாரணமாக கருச்சிதைவு செய்யப்படும் இந்நாட்களிலே இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். கருச்சிதைவை குறித்து வேத புத்தகம் ஒன்றுமே சொல்லவில்லை என்று சிலர் கூறுவார்கள். எனவே அதை குறித்து நாம் விருப்பம் போல தீர்மானிக்கலாம் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே மிக தெளிவாக சரீரம் உருவாகி கொண்டிருக்கும் பொழுதே அது ஆழ்தத்துவத்தை பெற்றுவிட்டது என்பதை வேதம் கூறுகிறது. இந்த உலகத்திலே நாம் வந்து பிறக்கும் முன்னதாக நம்மை குறித்த ஒரு வரைபடத்தை தேவன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கருச்சிதைவு செய்வது கொலைக்கு ஒப்பானது. ஒரு தாயின் உயிரை காப்பாற்றுவதற்காக மட்டுமே அது செய்யப்பட முடியும். பாவத்தை மூடுவதற்கோ பொறுப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கோ கருச்சிதைவு செய்வது பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது இதை தெளிவாய் எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதச் செய்திருக்கிறார். எனவே இந்த சத்தியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் விரும்பும் விடையை கொடுக்கிறதில்லை. தேவனுடைய எண்ணத்தையே அது வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 139, 17, 18 வசனங்கள், தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். அருமையானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிக்கும் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இது எத்தனை மகத்துவமான ஒரு சத்தியம் இல்லையா? எனவேதான் மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சத்தியம் கூறுகிறது. சங்கீதம் 139, 19 வசனம், தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். இந்த சங்கீதத்திலே கர்த்தருக்கு பயந்தவர்களை குறித்தும் துன்மார்க்கரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஜனங்களின் ஜெபத்தை அவர் கேட்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருப்பதனாலே, எல்லா இடங்களிலும் இருக்கிறவராய் இருப்பதனாலே, சகல வல்லமை பொருந்தியவராய் இருப்பதனாலே அவரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய இந்த குணநலன்களை அறிந்து கொண்ட நாம், புரிந்து கொண்ட நாம் தாவீதோடு சேர்ந்து 23, 24 வசனங்களை ஜெபமாக கூற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, பாபிலோன் ஆறுகளின் அண்டையிலே அழுது கொண்டு இருந்தவர்களை முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கும் நிலைக்கு உயர்த்துகிறவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யார் யாருடைய வாழ்க்கையிலே தாழ்வான காலங்களின் வழியாய் கடந்து வருகிறார்களோ, கர்த்தர் தாமே அவர்களுக்கும் தங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கும் காலங்களையும் தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீர் சர்வத்தையும் அறிந்தவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பார்க்கவில்லை என்றும் நீர் எங்களுக்கு மறைவாயிருக்கிறீர் என்றும் எண்ணி நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். எங்களை சோதித்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்திலே உண்டோ என்று பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவரையும் நித்தியமான வழியிலே நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.